யாக்கோபு 1:23, 24, 25. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் கேட்கிற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். பாருங்க, சுயாதீன பிரமாணமாகிய பூரண ஒரு பிரமாணம், அதுதான் கண்ணாடி. அந்த கண்ணாடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேத புத்தகம் தான். இதை உற்று பார்த்து, ஜஸ்ட் நாட் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு போங்கன்னு சொல்லல, உற்று பார்த்து. இங்க இருக்கிற எல்லாருமே யாருமே அவங்களுடைய முகத்தை பார்த்தது கிடையாது. we have never seen our face. உடனே நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்துருக்குறோமே. எப்படி பார்த்துருக்கீங்க? கண்ணாடியில் பார்க்குறீங்க, அவ்வளோதான். without the help of any other instrument, any other object, எதுவுமே இல்லாம ஒருத்தரும் உங்க முகத்தை நீங்க பார்த்தது கிடையாது. நீங்க என் முகத்தை பார்க்குற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க, ஆனா என்னால இந்த காதை கூட பார்த்தது கிடையாது ஒரு நாளும். பார்க்கணும்னு சொல்லி கண்ணை எவ்வளவோ திருப்பி பார்க்குறேன், என் கண் இவ்வளவு தூரம் தான் வருது. இதுக்கு மேலே இந்த காதை பார்க்கணும்னு ஒரு ஆசை, ஆனால் என் காதை நானே பார்த்ததில்லை. இதுதான் நிலைமை. அப்போ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கண்ணாடியை பார்க்குறேன். அந்த கண்ணாடி ஒரு பிம்பத்தை காண்பிக்கிறது. அந்த பிம்பம் தான் நான் என்பதை நான் நம்புகிறேன். அது பொய் சொல்லலாமே. அதை பார்த்துட்டு இன்னைக்கு தலையை சீவிட்டு ஒழுங்கா தலை சீவிருக்கேன்னு நினச்சிட்டு வந்து நிற்கிறேன். அது சொல்லுச்சு தலை ஒழுங்கா சீவி இருக்கேன்னுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் மறுபடி பிறந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இந்த ஆவின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மையான மனுஷன். தட்ஸ் அ ட்ரூ மேன். அது என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ, போயிட்டேன்னு எல்லாரும் அழுவாங்க. இந்த மூஞ்சி முகரக்கட்டை இங்கே தான் நிற்கும். உண்மையான மனுஷன் இந்த ஆவி. ஸோ தட்ஸ் அ ட்ரூ ரியல் மேன். ஆனால் இந்த ஆவி என்பது காணப்படாதது. சின்ன வயசுல இருந்து நான் இதுவரைக்கும் அந்த ஆவியை பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, பைபிள்லையும் சொல்லியிருக்கு, உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் அப்படின்லாம் பைபிளில் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மூஞ்சி முகரக்கட்டை தான் பார்த்துருக்கேன். ஏதோ மண்டை மூளை கொஞ்சம் யோசிக்கிறனால சிந்தனைகள்ன்றது கொஞ்சம் தெரிய வருது. ஆத்மாவை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். ஆவின்றது ஐ டோன்ட் நோ. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவி காணக்கூடாத ஒரு தலம், அது காணப்படாதது, உணர்வினால் அறிய முடியாததுன்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆவியை அறியணும்னா நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படியா இருக்கிறேன்னு எனக்கு தெரியணும்னா எனக்கு இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணமாகிய இந்த கண்ணாடி எனக்கு அவசியம். இப்போ இந்த கண்ணாடி என்ன சொல்லுகிறதுன்னு நான் பார்க்கணும். மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றது எனக்கு அவசியம் கிடையாது. டாக்டர் என்ன சொல்றாங்க, பட் த ரியல் மேன் இஸ் இன்சைட் ஆஃப் மீ. அது பார்க்கல. இப்போ இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நான் உற்று பார்த்து கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நான் பார்க்கணும். அதில் நான் வாழணும். பாருங்க, இப்போ நான் அதில் வாழ ஆரம்பிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுது, அவளுடைய தழும்புகளால் நீ சுகமானாய். ஏமேன். இந்த வசனம் சொல்லுது, பிரியமானவனே, பிரியமானவளே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பிரியத்திற்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன். ஏமேன். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கும் இந்த செகண்ட் சர்வீஸுக்கும் நடுவில் உட்காந்து அப்படியே பைபிளை நோண்டிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏசியா 43:4 அப்படி டச் பண்ண போகும்பொழுது அதில் எப்படி போட்டிருந்ததுன்னா, பாருங்க, என் பார்வைக்கு நீ அருமையானவன் போட்டிருந்தது. அதை கொஞ்சம் அப்படியே ரிவைஸ்டு வெர்ஷனில் பார்த்தேன். எப்படி போட்டிருந்ததுன்னா, நீ எனக்கு முக்கியமானவன். பார்வைக்கு அருமையானவன் நல்லா தான் இருக்குது. அப்படியே அந்த ஒரு ரிவைஸ்டு வெர்ஷனில் பார்த்தேன் தமிழில், நீ எனக்கு முக்கியமானவன் போட்டிருந்தது. இந்த கான்டெம்பரரி வெர்ஷன் டிசிவியில் போய் தமிழில் பார்த்தேன், நீ எனக்கு மதிப்பிற்குரியவன் போட்டிருந்துச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே சொல்லி, அப்போ இந்த வசனம் என்னை எப்படி இருக்குது, அண்ட சராசரங்களையும் உள்ள தேவன் என்னை எப்படி பார்க்குறாரு, என் முண்டாட்டி எப்படி பார்க்குறான், என் பிள்ளை எப்படி பார்க்குறான், அவன் எப்படி பார்க்குறான், இவன் எப்படி எனக்கு எதுக்குங்க கவலை? அவர் என்னைய மதிப்பு கொடுத்து என்னைய முக்கியமானவனாய் பார்க்குறாரு, ஏவன் பிரியமானவனாய் பார்க்குறாரு. என் மனசு அதனால நிறையணும். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஆல்வேஸ். எல்லாம் ஏறுமாறா வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அவருடைய நேசத்துக்கு உரியவன் நான். இது மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He loves me unconditionally. Amen. இதில் வாழணும்.
எல்லாம் வாழ்ந்துட்டு அப்படியே உற்று பார்த்துட்டு அப்படின்னு வெளியில் வருவோம் பாருங்க. பைக்கை எடுத்துட்டு செகண்ட் சர்வீஸ்க்கு வரும்போது ஒருத்தன் பார்த்து போக தெரியாதா, டே நான் மதிப்புக்குரியவன், அவன் என்னை மதிக்க மாட்டான். ஆனால் உடனே அவன் அப்படின்ட்டு வரக்கூடாது. அவன் என்ன வேணாலும் என்னை பற்றி சொல்லிட்டு போகிறான். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யூ ஆர் த ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐஸ். ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கணும், அப்படியே கண்ணை மூடி பார்க்கணும், அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஐ எம் த ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐஸ். அப்புறம் அங்கிட்டு போனோடனே ஆப்பிள் தான் வாங்கிட்டு போவீங்க. ஆப்பிளை வாங்க போகும்பொழுது யோசிங்க, ஆப்பிள் அப்படின்னும் போது உங்கள் மண்டையில் வரணும், ஐ எம் த ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐஸ். ஏமே, ஏன்னா உலகத்துக்கு போன உடனே உலகம் ஒரு கண்ணாடி, அது ஒரு கண்ணாடி. அதில் போன உடனே அது ஒன்று சொல்லும், இது ஒன்று சொல்லும், அது ஒரு பிம்பத்தை காமிக்கும், எல்லாம் சொல்லலாம், அது போய். இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறேன். தட் இஸ் த ரியல் மீ. அதுதான் என்னுடைய உண்மையான மனுஷன். அதை நான் நம்ப போகிறதில்ல. பேதுரு பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்த்துட்டே இருக்க போகும்பொழுது இயேசுவை மாதிரியே, ஏன்னா எந்த மனுஷனும் அதை செஞ்சதே இல்லை, கடலில் நடக்கிறாரு. சாதாரண காரியம் இல்லைங்க, கடலில் நடக்கிறாரு, இயேசுவை பார்த்துட்டே இருக்க போகும்பொழுது. ஏன்னா பார்க்க போகும்பொழுது ஒரு இமேஜ் அவருக்குள்ளே வருது, அது ஒரு செய்தியை கொடுக்குது, அதன் மூலமாக இவர் ஆத்மா வாழுது. இந்த வார்த்தையை பார்க்க போகும்பொழுது ஒரு வரைபடத்தை அது கொடுக்குது. அதை நான் என் மனதில் படமாக வரையும் பொழுது நான் அதன்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அது என்னெல்லாம் சொல்லுதோ என்னால் எப்படியோ செய்ய முடியுது. ஐ கேன் டூ இட். இயேசுவை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவரை மாதிரியே நடந்துகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு புஷ்னு ஒரு சவுண்டு கேட்டானே அப்படின்னு திரும்புகிறாரு உலகத்தை. உலகம் ஒரு செய்தியை கொடுத்துருச்சு, நடந்த மனுஷன் முழுக ஆரம்பிச்சிடறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான். இங்கிட்டு திரும்பிட்டோன்னா உலகம் தரக்கூடிய செய்திக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சிங்காக ஆரம்பிச்சிருவீங்க. இக்னோர், எல்லாரும் சொல்லுங்க, இக்னோர். சில காரியத்துக்கு காதே கொடுக்க கூடாது. சவுல ஒருத்தன் சொல்கிறான், இவெல்லாம் இஸ்ரவேலை ரட்சிப்பானா, இவெல்லாம் அப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு சவுல அவனுக்கு காதே கொடுக்கல அப்படின்னு. தாவீதோட அண்ணன் சொல்கிறான், போய் ஆட மேய்ச்சிட்டு நீ என்னத்தை இங்கே வந்துட்ட, இவன் அப்படி அப்படி அப்படி. அவன் அது சட்டை கூட பண்ணல தாவீது. He just got ahead. ஒரே காரியம்தான். பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அவருடைய மனம் ஃபுல்லாக எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சத்தியத்தில் தான் நிலச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பல வெளிப்பாடுகள்லாம் இருந்துச்சுலாம், நிறைய இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஒரே ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விருத்த சேதனம் உள்ளவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். நான் உடன்படிக்கையின் மனுஷன், அவன் உடன்படிக்கை இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு கூட தேவன் இருக்கிறாரு, அவன்கிட்ட தேவன் இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கோலியாத் என்ன செய்வான்? அஜானுபாகுவா நிற்கிறான். சூழ்நிலை பிரகாரம் பார்த்தா அந்த பிம்பத்தை மனசுல வச்சிருந்தாருன்னா இவருக்கும் பயம் பிடிச்சிருக்கும். அதை பார்த்து தான் இஸ்ரவேல் ராணுவமே ஓடுது. வேற பிக்சரை கொண்டு வந்து மனசுல வச்சுட்டாங்க. ஆனா அவன் அந்த பிக்சரையை கொண்டே வரல. எப்ப சொன்னாலும் கோலியாத்தை பார்த்து சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் இவன் எம்மாத்திரம். ஹூ இஸ் ஹி அப்படின்றான். நான் கரடியை கொண்டிருக்கேன், சிங்கத்தை கொண்டிருக்கேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத, அதை அடைமொழியா வச்சே தான் சொல்லியிருக்கிறார். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனும் அவர்களில் ஒன்றை போலாவான். அந்த கான்சியஸ் அவருக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் உடன்படிக்கையின் மனுஷன், நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் தேவனுக்கு முக்கியமானவன், தேவனுடைய மதிப்பை பெற்றவன். அவர் என்னை தொடுறவன், அவர் கண்ணின் மணியை தொடுறான், நான் அவருக்கு பிரியமானவன். இந்த காரியம்லாம் அவருக்குள்ள இருந்ததுனால அதை யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யுத்தத்தை முடிச்சிட்டார். வீழ்ந்து போனான் கோலியாத். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை எடுத்துட்டு இதே வசனம் தானா, அவர் தலைமை அதே வசனம் தான், அரைக்க ஆரம்பிங்க. அது உங்களுடைய ஜீவனா மாறணும், உயிரோட்டமா மாறணும். நான் தான் மாறும் பொழுது என் ஆத்துமா வாழ ஆரம்பிச்சிடும். என் ஆத்துமா வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பேன். ஹல்லேலூயா. we have to see that. நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுதோ அதான்.